ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சண்டே விளாக் ஓடும். நீங்கள் விளாகை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு நான் மொதல் சேமித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பேங்க் பேலன்ஸ் 0 தான். ஸோ ஃபஸ்ட்டு மொதல் மாதம் என்னோடய ஃபேமிலியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஃபேமிலி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து சேமிப்பு இல்லாத காலங்கள் இருந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நான் எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன், அப்போ நான் என்னென்ன மனப்பக்குவம்லாம் வளர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி. ஆனால் நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, நான் சேமிக்க முடியலையா, இந்த மாதிரி டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கூட சொல்லியிருந்தீங்க, நான் என்ன செஞ்சாலும் என்னால் சேமிக்கவே முடியலை, நான் எப்படி எடுத்து வச்சாலும் எனக்கு செலவாயிடுது, இல்லை சேமிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களோட விஷயம் எனக்கு புரியுது. அதே மாதிரி தான் எல்லாருமே, நீங்கள் மட்டும் இல்லை, நானும் இப்போ நிறையா சேமிச்சிட்ருக்கிறவங்கள எல்லாருமே அந்த கட்டத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனாலும் நான் எப்படி அந்த நிலைமையிலேருந்து நான் எஸ்கேப் ஆகி வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜனவரி 2018, இப்போ 2018ஆவது ஆண்டு மட்டும் தொடங்கலை. என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. 2017 வரைக்கும் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தோம். அப்போ 2017 டிசம்பரில் அப்பா எங்களை விட்டு தவறிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் ஆல்ரெடி தனியாக தான் இருந்தாங்க. இப்போ நான் ஒரு தனி குடும்பமாக அப்பா இறந்ததுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபு 2 பிள்ளைங்க, அம்மா. ஸோ அம்மாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே அந்த ஃபினான்ஷியலாவோ இல்லை எக்ஸ்பென்சஸ் பற்றியோ பட்ஜெட்டிங் எதுவுமே தெரியாது. அப்பா தான் நடத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே குடும்ப பொறுப்பு என்கிட்ட வருது. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா அண்ணன் வீட்டில் கொஞ்ச நாள், என் வீட்டில் கொஞ்ச நாள் மாற்றி இருந்தாங்க. ஏன்னா அப்பா இறந்த துக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பாங்க, என் வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் பென்ஷன் வருது. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் எந்த விதத்துலையும் எங்கள் அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி, அவங்களோட மணி பேக்ரவுண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாகவே நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். ஸோ அப்போ 2018 ஜனவரி. அப்போ நான் பட்ஜெட்லாம் போடலை. முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு பட்ஜெட்லாம் போடல. சம்பளம் வரும், சம்பளத்தை எடுத்து ஒரு பேக்கில் வச்சுருப்பேன், ஒரு பிளாக் கலர் பேகு. அந்த பேக்லேருந்து பணத்தை ஃபுல்லாக போட்டுட்டு பணம் எடுத்துகிட்டு போய் மளிகை சாமான் வாங்குறது, பணம் எடுத்துகிட்டு போய் காய்கறி வாங்குறது, இந்த மாதிரி மட்டும் நான் செஞ்சுட்ருந்தேன். பட்ஜெட் போட்டது கிடையாது. என்வலப்பில் தனித்தனியாக எடுத்து வைக்கிற அந்த பழக்கம் எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன செலவு பண்ணேன் அப்படிங்கிறத எழுதி வச்சுருவேன். அந்த ஒரு நல்ல பழக்கம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. அதாவது செலவு எழுதுகிற பழக்கம். ஆனால் அந்த மாதத்தோட எண்டில் பார்த்திங்கன்னா அப்போ கரெக்டாக எனக்கு நினப்பு இருக்குது. கரெக்டாக என்னோடய வருமானம் 25,000 ரூபா. 2018 25,000 ரூபா எடுத்துகிட்டு வருவேன். கரெக்டாக 31ஆம் தேதி ஜனவரி 31 பார்த்திங்கன்னா அந்த 25,000 ரூபா காலி ஆகிருக்கும். ₹1 கூட நான் சேமிச்சிருக்க மாட்டேன். ஒரு சில்லற காசு சேமிப்போம். அப்போ நான் உங்ககிட்ட எத்தனையோ சேவிங் டிப்ஸ் சொல்கிறேன், அது ஒன்று கூட நான் செஞ்சது கிடையாது. அதுக்கப்புறம் அப்புறம் பிப்ரவரி மாதம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் சம்பளம் வந்துச்சு. இப்படியே எடுத்து அதாவது கடன் வாங்காமல் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் செலவை மெயின்டைன் பண்ணி முடிச்சுடுவேன். சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியே எனக்கு அப்போ இல்லை. 2018 ஜனவரியில். அப்போ என் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சிருக்கு, 1 வயசு முடிஞ்சிருக்கு. அப்போ எப்போ சேமிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா, என்னடா நம்ம பணத்தை எடுக்கிறோம், அப்படியே கரெக்டாக போகிறோம், இது கடன் வாங்கலை, ஓகே, இது மட்டும் போதுமா, இல்லை நம்ம என்ன செய்கிறது, எப்படியும் சேமிக்கணுமே. ஏன்னா என்னோடய ஆஃபீஸில் நான் இப்போ ட்ரிச்சியில் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் சொல்லுவாங்க, ஆர்டி போடுங்க, சேவ் பண்ணுங்கள், மணி வேஸ்ட் பண்ணாதீங்க, பசங்களுக்கு பின்னாடி செலவுக்கு உதவும்னு. அந்த மாதிரி அவங்க சொன்ன நினைவுகள்லாம் இப்போ நாங்கள் சும்மா ஒரு ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம் வீட்டில். இந்த மாதிரி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம அதை பற்றியே யோசிக்கலையே, சேவிங்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ச் மாதம் நல்லா நினப்பு இருக்குது. பிப்ரவரி மாதம் மிடில் பார்த்திங்கன்னா நாங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வருது. பட் ஆனால் எதுவுமே எடுத்து வைக்கல. ஆனால் ஒரு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பணத்தை ஏன்னா வீட்டில் வச்சுருந்தோன்னா ஏதாவது செலவுக்கு எடுத்து வைப்போம். சும்மா ஒரு ₹100 எடுத்து வைப்போம். பார்த்திங்கன்னா அடுத்த செலவு வந்துடும், அது செலவாயிடும். ஸோ அதனால் வீட்டில் வச்சா கண்டிப்பாக நம்மளால் பணத்தை சேமிக்க முடியாது.
அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சரி ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ ஐடிபிஐ பேங்க்கில் நானும் என்னோடய ஒய்ஃபுக்கும் போய் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 பேருக்கும் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. 2500 வந்து மினிமம் பேலன்ஸ் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட இருந்த அந்த வரவு செலவுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பணம் 25,000 அதில் பாதி நாள் ஓடிடுச்சு. மிச்சம் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அந்த கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த பணத்துலேருந்து நான் 2500 நான் எடுத்து நான் எனக்கு அக்கௌண்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2500 மினிமம் பேலன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் அந்த பேக்கில் இருக்குது. அதையும் எடுத்துட்டால் செலவுக்கு அடுத்த ஒரு 15 நாள் ஓட்டணும். ஏன்னா February 15th அந்த ரேஞ்சில் தான் இந்த முடிவு எடுக்கிறோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச, அதாவது எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ் அவங்கக்கிட்ட கேட்குறோம். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. கொடுங்க, நாங்கள் ஒரு 2 டேஸில் தந்துடுறோம் அப்படின்னப்ப அவங்க கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 டேலே கொடுங்க எனக்கு அவசரமாக பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின கடன் என் லைஃப்பில். அது கடன் கூட எனக்கு அப்போ தெரியல. அப்போ என்னடா இவங்களை அவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்களே. எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லைன்னு. பட் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னோடனே எனக்கு என்ன தோணுச்சு, சரி ஓகே நம்ம எதுக்கு அவங்கள இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வருத்தமாக இருந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25,000 சம்பளம் வரும். எனக்கு அந்த 3வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே நான் என்னோடய இன்சென்டிவ் வந்து வரும். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனில் மந்த்லி சேலரி வந்து 30th விழுந்துடும். இன்சென்டிவ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 3வது வாரம் வந்து கிரெடிட் ஆகும். நம்ம எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு மட்டும் இன்சென்டிவ்னு சொல்லுவோம். அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் ஆனோன்னா டக்குன்னு எடுத்து அவங்கக்கிட்ட அந்த 2500 கொடுத்துட்டு எனக்கும் ஒய்ஃபுக்கும் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட்டில் 2500 இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். அப்புறம் வந்து அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணேன், என்னடா இவங்க இப்படி கேட்டுட்டாங்களேன்னு எனக்கு மனசு சங்கடம். ஸோ அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஸோ அவங்க பணம் அவங்களுக்கு பெரிய விஷயம், நமக்கு அவங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மேபி அவங்களுக்கு உண்மைக்கு தேவை ஏற்பட்டிருக்கலாம், இல்லை நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை நமக்கு ஒரு அவசர தேவைக்குன்னு என்றைக்குமே மற்றவங்கக்கிட்ட போய் நிற்கக்கூடாது. இது வந்து எனக்கு ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் அவங்கள தப்பாக நினைக்கல. இப்போ சொல்லப்போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு மணி அவசியம், சேவிங்ஸ் அவசியம் அப்படின்னு அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு புரிய வச்சிச்சு. ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வச்சுக்கோங்க, 25,000 சம்பாதிக்கிறனாம 2500 திரும்பி தந்துட மாட்டோமா. இருந்தாலும் அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா நமக்கு கௌரவம். நம்ம யார்கிட்ட கையிலையும் நம்ம போய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, என்னோடய வருமானம் 25,000 சொல்கிறேன். அந்த 3வது வாரம் எனக்கு இன்சென்டிவ் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தால் எனக்கு கண்டிப்பாக வரும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம சில மாதம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், சில மாதம் பண்ண மாட்டேன். நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணுவோமே, அந்த அமௌண்ட் அப்படியே சேர்க்கலாம்ல, இந்த 25,000 தான் கரெக்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், மார்ச் மாதத்தில் February மாதம் ஃபுல்லாக அடுத்து 15ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு February மாதம் 25,000 எடுத்து அதே மாதிரி 25,000 நான் பாட்டுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ 4,200 சொச்ச ரூபா, எவ்வளோ 4,200 எவ்வளோ வந்து இன்சென்டிவ் வருது மார்ச் மாதம் 3rd வீக்கு. அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு போய், அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தானே, இந்த 25,000 இல்லாமல் எனக்கு கிடைக்கிறது, அதை அப்படியே 2ஆக பிரித்து 2,000 சொச்ச ரூபாயை நான் வந்து என் அக்கௌண்ட்லேயும் என் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயும் போட்டேன். அப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ 4,000 சொச்ச ரூபா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25,000 ஆகுதா, எனக்கு வந்து மாதம் 25,000 ஆகுது, ஏதோ ஒரு கூட வேலை பார்க்குறவங்களோட பேசிகிட்ருக்கிறப்ப அப்படியே ஃபுல்லாக சுத்தமாக காலி ஆகிடுது அப்படின்னப்ப ஒருத்தர் சொன்னார், இப்போ தானே உன் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க, அப்படி என்ன உனக்கு 25,000 செலவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்போ நான் கூட தான் செலவு பண்ணினேன், பட்ஜெட் போட்டு ரன் பண்ணு அப்படின்னு ஈஸியாக சொன்னார். என்னடா பட்ஜெட் போட்டு ரன் பண்ணுங்கிறாரு. என்னன்னா நான் கேட்டேன், அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டப்ப, நீங்கள் பட்ஜெட் போடு 25,000னா நான் 15,000 ரூபாய்க்கு தான் செலவு பண்ணுவேன், மிச்சம் 10,000 நான் சேமிக்க போகிறேன், நானும் அப்படி தான் பண்ணுவேன், மளிகை சாமான் இவ்வளவு, காய்கறிக்கு இவ்வளவு அப்படின்னு உங்கள் செலவை எழுதி இவ்வளோ ரூபா தான் ஒரு மாதத்துக்குள்ளே செலவு பண்ணணும்னு எழுதி வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. அதாவது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் வீட்டில் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. என் ஒய்ஃப் சொன்னாங்க, மேபி அப்படி கூட நம்மளும் பண்ணிக்கலாம், நீங்கள் தான் வந்து செலவு எழுதியிருக்கீங்கல்ல, எவ்வளோ செலவாகுதுன்னு பாருங்கன்னா. நான் சொன்னேன், ஆமாம் 25,000 தான் செலவாகி, கரெக்டாக 25,000 ரூபாய்க்கு நான் கணக்கு எழுதியிருப்பேன்.
நம்ம அதை பார்த்து மறுபடியும் பட்ஜெட் போட்டாலும் 25,000 ரூபாய்க்கு தானே போடுவோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்போ தான் வந்து என்னோட பஞ்சாப் ஃப்ரெண்டு என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். உங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், அந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னோட மணி வேஸ்டேஜை வந்து கண்டுபிடிச்சி என்னை வந்து வார்ன் பண்ணி சேமிக்க தூண்டினவரே அவர் தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோட லிங்க்கை. அவர்கிட்ட நான் யதார்த்தமாக அந்த பேசுகிறப்ப அப்போ தான் சொன்னார், நீ செலவை எழுதியிருக்க, ஓகே, அந்த செலவு நல்ல வேளை, அது நல்ல விஷயம் நீ பண்ணியிருக்க. அந்த செலவில் எதெல்லாம் அவசியம், எது அனாவசியம், எந்தெந்த செலவை இன்னும் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்னோட பட்ஜெட்டை வந்து நீ 20,000க்குள்ளேயோ 15,000க்குள்ளேயோ கொண்டு வரணும். பர்டிகுலர் அமௌண்ட்டை சேர்க்கணும். 25,000னா நீ 5,000 ரூபாய் சேரு, அதே மாதிரி 20,000த்துக்கு பட்ஜெட் போடுன்னு ஃபஸ்ட்டு அவர் தான் எனக்கு சொன்னார். இப்போ எங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். 2 பேர் அக்கௌண்ட்லேயே 4,00,000 ரூபா 4,00,000 ரூபா இருக்கும். இப்போ ஒரு பட்ஜெட் போடுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் எப்படி வந்து பட்ஜெட் போட்டேன், ஃபஸ்ட்டு நான் போட்ட பட்ஜெட் பழைய செலவு கணக்கு ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு போட்ட பட்ஜெட் 20,000 ரூபாய்க்கு நான் போட்ட பட்ஜெட்டு, அதெல்லாம் எப்படி போட்டேன், அதுக்கப்புறம் எப்படி ஃபர்தராக பணம் சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போவே லென்த்தி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.